ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய உதவியில ஒரு மிக முக்கியமான ஒரு மாதத்தை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தானே. அதாவது ரமதான் மாதம் மிக உயர்தரமான ஒரு மாதத்தை முடிச்சுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஃபருடைய துஆல ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி கொள்வாங்க, ஒரு துஆவை எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அந்த துஆ என்னது? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹௌரி பாதல் கௌர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹௌரி பாதல் கௌர் அப்படின்னு துஆ கேட்பாங்க. இது நபியோட சஃபருடைய துஆல வரக்கூடிய ஒரு துண்டு. அப்ப ஹௌர் கௌர் என்ற அர்த்தம் என்ன என்றால், அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு கெட்ட காரியத்தின் பால் திரும்புவது, அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து கொண்டு இருந்து அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதை விட்டும் நான் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபியாங்க துஆ கேட்பாங்க. ஏன் காரணம்? நாங்க ஒரு நல்ல அமலை செஞ்சு கொண்டு வாரோம், நல்ல அமலை செஞ்சு எங்களுக்கே என்ன ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒன்று வந்தீங்குது. எந்த அளவுக்கு எங்களை உள்ளத்துல இருந்து அல்லா நான் இப்ப சொர்க்கத்துக்குரியவனும் ஆகிக்கொண்டு போறோம் போல அந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிற நேரத்துல அது அப்படியே ட்ரக் மாறி பாவத்தின் பால் அல்லாவுக்கு மாற்றம் செய்யறதின் பால் திரும்புறது தான் இந்த ஹவுர் என்று சொல்றது. எனவே நபி அவங்க சொல்லுவாங்க, இந்த துஆவை கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹௌரி பாதல் கௌர், யா அல்லாஹ் உனக்கு வழிபட்டு உன்னை இபாதத் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு மாற்றமான முறையில் நான் உனக்கு பாவம் செய்வதை உனக்கு மாறு செய்வதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாகன்னு கேட்பாங்க. சரி, இப்ப இந்த துஆவை நாங்க இந்த நேரத்துல விளங்கிக் கொள்ளணும், அதிகமா ஓதிக்கொள்ளணும். காரணமே, நாங்க எல்லாம் இப்ப ரமலான் மாதத்துல குர்ஆன தொடாதவங்க கூட குர்ஆன ஓதிப்பீங்க, 5 நேரம் தொழாதவங்க கூட தராவிய தொழுந்திப்பீங்க. அந்த அளவுக்கு இபாதத்துல ஈடுபட்டு கொண்டு இருந்திப்போம். இப்ப அந்த இபாதத்தை செய்துட்டு வந்து கொண்டீங்க, நாங்க அப்படியே அந்த இபாதத்துல இருந்து பெருநாள் வந்துச்சு, பெருநாள் வந்தது போற பொதுவான நாள் வந்துருச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? அந்த இபாதத் எல்லாம் அப்படியே பின்னாவிடுச்சு. இபாதத் செய்து கொண்டிருந்த நான், அல்லாஹ்வுக்கு வலுப்பட்டு கொண்டிருந்த நான், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களை செய்து கொண்டிருந்த நான் இப்ப அதுக்கு மாற்றமானதை செய்கிறேன் என்றால் நான் விளங்கிக் கொள்ளணும், நான் பாவப்பட்டவர்கள் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இதுக்கு முதல் செஞ்ச அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டில்லை என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். எனவே தான் நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும்? இப்ப ரமலான் மாதத்துல நல்ல முறையில் அமல்களை செஞ்சோம், ரமலான் மாதத்துல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்தோம், பாவங்களை விட்டு எவ்வளவு விரண்டோடுமோ அந்த அளவுக்கு விரண்டோடிட்டோம். இப்ப ரமலான் மாதம் முடிஞ்ச பிறகு மறுத்து பழைய குருடி கதவு தொருடி என்ற மாதிரி திரும்பவும் அதே லைனுக்கு போறோம் என்றால் எங்களைய போல நஷ்டவாளிகள் யாரும் நிற்க மாட்டாங்க. இதனாலதான் எங்களோட சலஃப்கள், பெரியார்கள், சஹாபாக்கள் எப்படியான துஆக்களை கேட்பாங்க என்றாக்க, 6 மாதங்கள் யா அல்லாஹ் எனக்கு ரமலானை அடைய செய்து விடு, பல்லிக்னா ரமலான், பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் ரமலானை எங்களை அடைய செய்து விடு என்று 6 மாதங்கள் துஆ கேட்பாங்க. துஆ கேட்டு ரமலானை அடைந்து விட்டார்களா? ரமலான்ல அதுக்கு பொருத்தமான முறையில் இபாதத்களை செய்வாங்க. ரமலான் முடிஞ்சிருச்சா? திரும்ப 6 மாசங்கள் துஆ கேட்பாங்க. என்னென்றால், நாங்க என்ன இபாதத்களை ரமலானில் செய்தோமோ யா அல்லாஹ் அதனை நீ கபூல் செய்து கொள்வாயாக, தகப்பல் மின்னா யா அல்லாஹ், தகப்பல் மின்னா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய செஞ்ச அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ கேட்பாங்க. எனவே சங்கைக்குரியவர்களே, இப்ப ரமலான் மாதத்தை முடித்து விட்டோம், அதுல அதிகமான அமல்களை செய்தோம். இவையும் நாங்க அப்படியே கண்ணில் எழுதின வார்த்தைகள் மறைஞ்சி போறமாய் ஆக்காம, அலங்கி போறதை போல ஆக்காம, இதுக்கு போறவும் எங்களோட வாழ்க்கையில அந்த அங்க செஞ்ச அமலை இங்கோட இம்பாக்டை எடுத்துக்கொண்டு அதுல அசர்ல அப்படியே எங்களுக்கு ஏழுமான அமல். ஏன்னா தராவி ரமலான்ல தான், ரமலானுக்கு போறோம் தராவி இல்லை. அப்ப ரமலானுக்கு போறோம், நீங்க ரமலான்ல இஷாக்கு போறோம், சுன்னத்தும் தொழுந்து தராவி அது 8 ரக்காத்தோ 20 ரக்காத்தோ அதையும் தொழுந்து வித்திரையும் தொழுந்த நீங்க மற்ற காலங்கள்ல இஷாக்கு போற 2 ரக்காத்தும் இன்னொரு 3 ரக்காத் வித்திரையும் தான் தொலைக்குது. சோ அதை நாங்க தொழிலாட்டு எவ்வளவு நஷ்டவாதி. ரமலான்ல அந்த அளவுக்கு செஞ்சோம் நாங்க, அது 20 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ தராவி என்ற பேர்ல தொழுந்தோம் என்றால், ரமலானுக்கு போறோம் ஒரு 2 ரக்காத் சுன்னத்தையும் வித்திரையும் தொழுறதுக்கு ஏலாட்டி அப்ப எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள் ஆகிட்டோம். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கப்படுவது, ஒருத்தருடைய அமல் கபூல் செய்ததுக்குரிய அடையாளம் என்ன என்று கேட்கப்படுவது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒருவருடைய அமல் அவர் செய்த அமல்கள் கபூல் செய்யப்பட்டுருச்சு, அவர் முந்தி செய்த அமல்கள் கபூல் செய்யப்பட்டுருச்சு அடையாளம் கொண்டுதான் அவருடைய உள்ளம் விரிவடைகிறது.
அவருடைய உள்ளம் அமல் செய்வதின் பால் விரிவடைவது. அதாவது ஏற்கனவே நாங்க ரமலான் அமல் செஞ்சு கொண்டீங்க, ரமலான் முடிஞ்சதோடு எல்லாம் அப்படியே டவுன் ஆச்சுண்டா என்ற உள்ளம் விரிவடைஞ்சில்ல, உள்ளம் நெருக்கடித்து ஆவிக்குது. எனவே இந்த செஞ்ச அமல்கள் எல்லாம் மண்ணா போயிட்டு போகலன்றதை நாங்க விளங்கிக்கொள்ளும். ரெண்டாவது விஷயம் அவங்க சொல்றாங்க, நாங்க எந்த அமல்களை செய்து கொண்டிருந்தோமோ அதனை குறைவாக இருந்தாலும் ரமலானுக்கு பிறகு அந்த அமலை கண்டினியூவா செஞ்சு கொண்டிருப்போம். அதாவது ரமலானுக்கு பிறகு தராவி இல்லை, ஆனால் தராவி இல்லாட்டியும் சுன்னத் நஃபிலான தொழுகை இருக்குது, இதுகளை கண்டினியூவா செஞ்சு கொண்டிருப்பாங்க. ரமலான்ல ஓதினம் குர்ஆன் அதிகமானவர் ஓதினம், ஆசாரம் வச்சு முழு குர்ஆனையும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதி முடிச்சோம். ரமலானுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஆகுது, அதாவது ஒரு பேஜ் ஆகுது எங்களுக்கு ஓதி இல்லாட்டி இது வேலையில பிரயோஜனம் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, அஹப்புல் அமால் இலல்லாஹ் அதுவமுஹா வைன் கல்ல, அல்லாஹ் இடத்தில் அமல்களில் மிகவும் விருப்பமானது என்றால் அதுவமுஹா, அதாவது கண்டினியூவா செய்கிறது, கண்டினியூட்டி இருக்கணும். வைன் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி. ரமலான்ல ஓ அமல் செஞ்சோம், ரமலானுக்கு பிறகு குறைஞ்சது ஒரு டார்கெட் வச்சு ரமலான்ல ஒரு ஜூஸ் ஓதுற அளவுக்கு ஆசாரம் இங்க செஞ்ச நான் ரமலானுக்கு பிறகு ஒரு பேஜாவது ஓத இல்லாட்டி அந்த அமல்ல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம கிடைக்கிற நேரம் தான் ஓதுவன், அதுக்கப்புறம் ஓத மாட்டேன். அல்லது ரமலான்ல நான் சுண்ணத்தான நஃபிலான தொழுகலான்னு தொலைஞ்சேன், ரமலானுக்கு பிறகு என்ன, ஏன்னா ரமலான்ல ஒரு சுண்ணத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை அளவுக்கு ஈக்குதுன்ற ஒரு அதிசாரம் ஈக்குது, அதனால அப்படி செஞ்சேன். இப்ப அப்படி ஒன்று இல்லை, இப்ப சுண்ணத்துக்கு சுண்ணத்தான் என்று அதை விட்டுறதா இல்ல, குறைஞ்சது அதுல சனி கண்டு வைக்கணும். எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட தான் நாங்க ஃபத்வா கேட்டுக்கொள்ளணும். நாங்க எங்க மௌலவி கிட்ட போயிட்டு நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு கேட்கறது பிரயோஜனம் இல்லை. இஸ்தஃப்தி கல்பம், உங்களோட உள்ளத்தை நீங்க கை வச்சு கேளுங்க. ரமலானுக்கு இந்த நிலைமை எப்படி இருந்துச்சு, ரமலான்ல இந்த நிலைமை எப்படி இருந்துச்சு, ரமலானுக்கு புறம் இப்ப எப்படி இருக்கின்றதை நீங்க தான் பார்க்கணும். ரமலானுக்கு இந்த தொடுங்க, அது கதை முடிஞ்சு. ரமலான்ல ஒரு மாற்றத்தோட இருந்தீங்களா, அந்த மாற்றம் ரமலானுக்கு புறம் வர இல்லாட்டி முதலாவது விஷயம் நீங்க உங்களுடைய பழைய அமல்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றதுக்கு ஒரு அடையாளம் என்றதை விளைவிக்கும். நவுதுபில்லாஹி மின்னா. அல்லாஹ் தஆலா அப்படியான விஷயங்களை விட்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கப்படும். இந்த கஷ்டப்பட்ட அமல் செய்யணும் தானே, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு வேலையோடு இருந்தாலும் பேச்சு தராவை தொழுந்திப்போம், எவ்வளவு வேலையோடு இருந்தாலும் குர்ஆன் ஓதிப்போம். அந்த அவ்வளவும் இப்ப நான் செய்யற செயலை வச்சு முன்ன பின்னாகி எனக்கே உள்ளத்துல போடுது, அப்ப நான் ஓதினது தொழுந்தது ஒண்ணும் அல்ல ஏற்றுக்கொள்ளல போடுன்னா எவ்வளவு நஷ்டவாளி ஆகும். எனவே இல்ல, ரமலானுக்கு பிறகும் என்னுடைய அமல் தொடரும். ரமலான் மாதம் தான் முடிஞ்சிருக்குது, ரமலானை வைத்த அல்லாஹ் முடியல. அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம், அவன் நிரந்தரமானவன், நித்திய ஜீவனானவன், எட்டர்னல், நிரந்தரமானவன். ஆனால் வைத்த ரமலானை படைத்த அல்லாஹ் இருக்கிறான். ரமலான் தான் முடிஞ்சிருக்குது, ரமலானில் உள்ள சில அமல்கள் தான் முடிஞ்சிருக்கே, அந்த அல்லாஹ் இது கொண்டு தைக்கிறான். அந்த அல்லாவை நாங்கள் எப்பயும் வணங்கணும் என்றதை விளங்கிக்கோங்க. எனவே அந்த அல்லாஹ் எப்பயும் வணங்கணும் என்றால் எந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன அமலை செய்யணும் அதை நாங்க அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் செய்து கொள்ளணும். நபி அவங்க கேட்ட துஆவை நாங்க அதிகமா கேட்டுக்கொள்ளணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹௌரி பாதல் கௌர், யா அல்லாஹ் நலவுகளை செய்துவிட்டு கெடுதியின் பால் திரும்புவதை விட்டும், உனக்கு வழிபட்டு விட்டு உனக்கு மாறு செய்வதை விட்டும் என்னை பாதுகாப்பாக யா அல்லாஹ். நாங்க ஒவ்வொருத்தரும் துஆ கேட்போம். ரமலானில் எந்த முறையில் அமல்கள் செய்தோமோ அதனை கண்டினியூ அமல் செய்யறதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சியோம். எல்லாம் வல்லோம்.